Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து ஆஃபீஸில் நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 50 சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஸோ ஜென்ரலாக வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த 50 சென்டென்சஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லித்தரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் எவ்ரி ஒன். மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். மாலை வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்கள் நாள் எப்படி இருந்தது? How was your day? இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேஷுவலாக கேட்போம் இல்லையா? How was your day? நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். Hope you are doing well. Hope you are doing well. அலுவலகத்திற்கு வரவேற்கிறேன். Welcome to the office. Welcome to the office. தயவு செஞ்சு உட்காருங்க. Have a seat please. Have a seat please. மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை கூட்டத்தை தொடங்கலாமா? Shall we start the meeting? Shall we start the meeting? நேரத்துக்கு தொடங்கலாம். Let's begin on time. Let's begin on time. தாமதத்திற்கு மன்னிக்கவும். தாமதமானதற்கு மன்னிக்கவும். Sorry for being late. Sorry for being late. பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க, தொடருங்கள். No problem. Please continue. No problem. Please continue. உங்கள் நேரத்திற்கு நன்றி. Thank you for your time. Thank you for your time. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. Nice to meet you. Nice to meet you. நாளை சந்திப்போம். See you tomorrow. See you tomorrow. நல்ல நாளாக அமையட்டும். Have a great day. Have a great day. தயங்காமல் கேளுங்கள். Please feel free to ask. Please feel free to ask. என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். ஸோ ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஆர் ஜாயினிங் இன் அ ஜாப், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? Let me introduce myself. Let me introduce myself. இன்று என் முதல் நாள். This is my first day. This is my first day. நான் இந்த துறையில் வேலை செய்கிறேன். I work in this department. I work in this department. நான் இந்த குழுவில் இருக்கிறேன். I'm part of this team. I'm part of this team. இன்றைய வேலை என்ன? What is today's task? What is today's task? அதில் வேலையை தொடங்குவேன். I'll start working on it. I'll start working on it. இன்னைக்கு தான் வேலைன்னு சொல்றாங்க. ஓகே, நான் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த ப்ராஜெக்ட்ல தான் வேலை செய்கிறேன். I'm working on this project. I'm working on this project. வேலை நடந்து கொண்டிருக்கிறது. The work is in progress. The work is in progress. வேலையை நான் முடித்து விட்டேன். I've completed the task. I've completed the task. I've is the contraction of I have. I have சுருக்கி தான் நம்ம வந்து I've அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். I've completed the task. எனக்கு இன்னும் நேரம் தேவை. I need more time. I need more time. இன்றுதான் கடைசி நாள். The deadline is today. The deadline is today. இதற்கு முன்னுரிமை கொடுங்கள். ஏதோ ஒரு ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க், அதுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்லுவீங்க? Please prioritize this. Please prioritize this.
இது அவசரம். This is urgent. This is urgent. இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். I'll handle this. I'll handle this. எனக்கு விளக்கம் வேண்டும். I need clarification. I need clarification. நீங்க எனக்கு வழிகாட்ட முடியுமா? Could you guide me? Could you guide me? நான் சீக்கிரம் அப்டேட் தருவேன். I'll update you soon. I'll update you soon. தயவு செய்து இதை சரிபார்க்கவும். Please review this. இந்த ரிவ்யூ அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆஃபீஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். Please review this. தயவு செய்து இதை அப்ரூவ் செய்யவும். Kindly approve this. Kindly approve this. So just you have applied for the leave. லீவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. So you need the approval from your team leader or manager. அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் இப்படி சொல்லலாம். Kindly approve this. இதை அப்ரூவ் பண்ணுங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. There is a small issue. There is a small issue. இந்த இஷ்யூ அப்படிங்கிற வார்த்தையும் வந்து நம்ம பொதுவாக ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம். இஷ்யூ அப்படிங்கக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். There is a small issue. நான் இதை சரி பண்ணுவேன். I'll fix it. I'll fix it. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. It's almost done. It's almost done. ஃபைலை நான் ஷேர் பண்ணுவேன். I'll share the file. I'll share the file. உங்க மெயிலை பார்க்கவும். தயவு செஞ்சு உங்க மெயிலை செக் பண்ணுங்க. Please check your mail. Please check your mail. இதை பற்றி பேசலாம். Let's discuss this. அல்லது let's discuss about this. ரெண்டுமே சொல்லிக்கலாம். உங்கள் கருத்து என்ன? What's your opinion? What's your opinion? நான் உங்களுடன் ஒத்துக்கொள்கிறேன். ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஓகே, நானும் இதை அக்ரி பண்றேன், ஒத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I agree with you. I agree with you. எனக்கு ஒரு பரிந்துரை இருக்கு. என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு. I have a suggestion. I have a suggestion. இதை பற்றி யோசிப்போம். Let's think about it. Let's think about it. நம்ம கூட்டத்தை மாற்றலாமா, இல்லை டைம் மாற்றலாமா, ரீஷெடியூல் பண்ணலாமா? ரீஷெடியூல்னா வந்து வேற டேட்க்கு வந்து நம்ம மாற்றலாமா, வேற டைமிங்க்கு மாற்றலாமா அப்படின்னு அர்த்தம். அது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? Can we reschedule the meeting? Can we reschedule the meeting? கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. The meeting is postponed. The meeting is postponed. கூட்டத்தில் சேருங்கள். Please join the meeting. Please join the meeting. அஜெண்டாவை பகிர்வேன். ஸோ அஜெண்டாவை பகிர்வேன். அஜெண்டா அப்படின்னா வந்து இப்போ ஆஃபீஸில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இல்லை ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் அஜெண்டா. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். I'll share the agenda. I'll share the agenda. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். Let's take a short break. Let's take a short break. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 சென்டென்சஸ். இது எல்லாமே வந்து ஆஃபீஸில் நம்ம ரொம்ப கேஷுவலாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஓகே, ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து ஒரு சின்ன டெஸ்ட். ரெடியாக இருக்கீங்களா? இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். குட் ஜாப், சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் கற்றுக்கிட்டதோ மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸை யூஸ் பண்ணி பேசி பழகுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகுங்க. நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷில் பேசி பழகுங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன்.
ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.